Trust Everest Super Sambar Masala Powder. Taste Daily. Taste the Daily. இந்த ஆக்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட டெஃபினெட்லி பெட்டர் பிளேயர்ஸ் கிடைச்சிருக்காங்க இந்த வருஷம். சாம் கரன் டிக் குழந்தை அப்படின்னு நம்ம செல்லமா கூப்பிடுவோம். அவர் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய குழந்தையா திருப்பி நம்ம சேப்பாக்குக்கு வந்து ஆட போறாரு. தல தோனி சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குவாலிஃபை ஆயிடணும்ப்பா. அங்க போயிட்டு அன்னைக்கு டேல யாரு நல்லா பண்றாங்களோ அவங்க வந்துட்டு வின் பண்ண போறாங்க. தல தோனி எல்லா மேட்ச்லயுமே விளையாடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தல தோனியோட தரிசனம் மறுபடியும் இந்த வருஷமும் கிடைக்கும். அஸ்வின் சேப்பாக்ல ஆடும்போது டெஃபினெட்லி அஸ்வினுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வச்சாலும் வைக்கலாங்க. 100க்கு மேல ஒரு டெஸ்ட் மேட்ச் இந்தியாக்காக விளையாடின ஒரே பிளேயர் ஃப்ரம் தமிழ்நாடு. இப்போ சேப்பாக்ல நடந்த ஒரு பங்களாதேஷோட ஒரு மேட்ச் அப்போ நெட் போலிங் இந்தியன் டீமுக்கு போயிருக்காரு. கௌதம் கம்பீர் வந்துட்டு அவரை பார்த்துட்டு இவரை ஏன் நம்ம வந்து ஆஸ்திரேலியா கூட்டிட்டு போக கூடாது ஃபாஸ்ட் போலரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் இன்னும் ரஞ்சி டிராஃபி ஆடல, அவர் எப்படி நம்ம கூட்டிட்டு போறது அப்படின்னு விட்டுட்டு போயிருக்காங்க. பட் டெஃபினெட்லி அவருமே ஒரு ஃபாஸ்ட் போலர். டு வாட்ச் அவுட் ஃபார். IPL 2025 பொறுத்த வரைக்கும் கப்படிக்கிறதுக்கான எந்த டீமுக்கு அதிக சான்சஸ் இருக்கு? RCB டெஃபினெட்லி இந்த வருஷம் ஈசாலா என்ன நடக்கும்ன்றது தெரியல, அவங்களும் இதுவா இருப்பாங்க. பட் என்னோட பிக்ஸ் வந்துட்டு IPL ஆக்ஷன் 2025 சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எப்படி இருந்தது சார்? சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த வருஷம் IPL. இந்த ஆக்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதோட டெஃபினெட்லி பெட்டர் பிளேயர்ஸ் கிடைச்சிருக்காங்க இந்த வருஷம். அண்ட் 4 தமிழ்நாட்டு வீரர்கள் முதல் முறைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சிஎஸ்கேக்கு ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க. நீங்க ஓப்பனிங் நீங்க பாத்தீங்கன்னா ருத்துராஜ் கெய்க்வாட் ஏற்கனவே இருக்காரு. அவருக்கு பயங்கரமான ஒரு பார்ட்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவான் கான்வே. நீங்க வந்து பாஸ்ட்லயும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இந்த வருஷம் திருப்பி வாங்கியிருக்காங்க. ஐ திங்க் நல்ல ரேட்டுக்கு கிடைச்சாரு அவர் அந்த ஆப்ஷன்ல 6.75 crores. நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அவரை வந்து ஆர்டிஎம் பண்ணுவாங்க, ரைட் டு மேட்ச் அந்த ஆப்ஷன்ல எடுப்பாங்க அப்படின்னு. பட் நல்ல ரேட்டுக்கு கிடைச்சாரு. அதனாலதான் வந்துட்டு சிஎஸ்கே மற்ற பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கு போக முடிஞ்சது. அண்ட் சேப்பாக் விக்கெட்ஸ் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்துட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் வந்துட்டு திருப்பி அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸ்க்கு வராரு. எங்க வந்துட்டு 2008ல வந்துட்டு சிஎஸ்கேக்காக ஸ்டார்ட் பண்ணாரு. நானும் அந்த வருஷம் அவரோட தான் சேர்ந்துதான் சிஎஸ்கேக்காக விளையாடினேன். அப்போ அங்க ஸ்டார்ட் பண்ணவரு இப்ப திருப்பி இங்க வந்திருக்காரு. அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் இந்தியாவுக்கு இதுக்கு முன்னாடி ஆடாம ஸ்டார்ட் பண்ணவரு இப்ப திருப்பி வந்துட்டு ஒரு லெஜெண்டா வராரு. 500க்கு மேல டெஸ்ட் விக்கெட்ஸ், ஒரு பெரிய ஒரு லெஜெண்டா திருப்பி சொந்த மண்ணுக்கு வராரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, நல்ல ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய பேரை எடுத்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ருத்துராஜ் கெய்க்வாட் அப்கோர்ஸ் நல்ல ஸ்பின் ஆடுவாரு. டிவான் கான்வே நல்ல ஸ்பின் ஆடுவாரு. ரச்சின் ரவீந்திரா அவருமே நல்ல ரேட்டுக்கு கிடைச்சாரு. சரியான ஒரு பிக் அவரு. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதி அவரு சூப்பரான பிளேயர் ஆஃப் ஸ்பின். டொமஸ்டிக்ல ரொம்ப ரொம்ப நல்ல பிளேயரு. அண்ட் ஐபிஎல்லுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல நல்ல ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி சேப்பாக்ல போன வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு பிளே ஆஃப்ல வந்துட்டு சரியான ஒரு 50 அடிச்சு அவங்க வந்து ஃபைனல்ஸுக்கு கூட்டிட்டு போவாரு. ஸோ அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தீபக் கூடாவை எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சீப் பிரைஸ்ல பின்னாடி வந்தாரு. ஆனா நல்ல ரேட்டுக்கு அவரும் கிடைச்சாரு. அவருமே சரியான பிளேயர் ஆஃப் ஸ்பின்னு. அது மட்டும் இல்லைங்க, சாம் கரன் சுட்டி குழந்தை அப்படின்னு நம்ம செல்லமா கூப்பிடுவோம். அவர் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய குழந்தையா திருப்பி நம்ம சேப்பாக்குக்கு வந்து ஆட போறாரு. சிஎஸ்கேக்கு ஆடி இருக்காரு, ஆனா சேப்பாக்ல ஆடினதே கிடையாது. முதல் தடவையா சேப்பாக்ல வந்து ஆட போறாரு. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நல்ல எக்ஸைட்டிங் பைஸ் கிடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டு விஜய் சங்கர் திருப்பி சிஎஸ்கேக்கு வராரு. ஆண்ட்ரே சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டர் அண்டர் 19 இந்தியாவுக்கு இப்போ ரெப்ரசென்ட் பண்ண போறாரு. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு யங்ஸ்டர் எடுத்திருக்காங்க. குர்ஜப்னீத் சிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி இந்த வருஷம் டெபு பண்ணாரு. டெபுலயே 5 விக்கெட்ஸ் எடுத்தார் சௌராஷ்டிராவோட. ஸோ அவரை வந்துட்டு இங்க வந்துட்டு நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஓவராலா IPL ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸோட டீம் கொஞ்சம் வீக்கா இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கே. அந்த ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்துட்டு இல்ல. ஏன்னா நீங்க வந்துட்டு சேப்பாக் கண்டிஷன்ஸ்ல நீங்க 7 மேட்ச் ஆட போறீங்க. அந்த 7 மேட்ச் வந்துட்டுமே நீங்க பவர்ஃபுல்லா யாரெல்லாம் அடிப்பாங்களோ அவங்களால அடிக்கவே முடியாது சேப்பாக் கண்டிஷன்ஸ். ஏன்னா கொஞ்சம் கிரிப் ஆகும், கொஞ்சம் டர்ன் ஆகும்.
இந்த ஸ்பின் யார் குவாலிட்டியா ஆடுவாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு சாதகமா எப்பவுமே இருக்கும் சேப்பாக் கண்டிஷன்ஸ். ஸோ அந்த விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹோம் கண்டிஷன்ஸ்ல நீங்க 7 மேட்ச்ல எத்தனை மேக்ஸிமம் மேட்சஸ் நீங்க வந்துட்டு வின் பண்ணீங்க, ஒரு 5 மேட்ச் வின் பண்ணீங்க ஹோம்ல அப்படின்னா, வெளியில போயிட்டு ஒரு 2 மேட்ச் வின் பண்ணீங்கன்னா குவாலிஃபை ஆயிடுவீங்க. தோனி சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான். குவாலிஃபை ஆயிடணும்ப்பா. அங்க போயிட்டு அன்னைக்கு டே அன்னைக்கு டேல யாரு நல்லா பண்றாங்களோ அவங்க வந்துட்டு வின் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அந்த குவாலிஃபை ஆவறதுக்கு. குவாலிஃபை ஆவறதுக்கு சேப்பாக் கண்டிஷன்ஸ்ல யார் நல்ல ஸ்பின் ஆடுவாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கிறது தான் பெரிய ஒரு 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 ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேலை. ஐ திங்க் சிஎஸ்கே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சிவம் தூபே இருக்காரு. நம்பர் 5ல எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஆடுவார். ரவீந்திர ஜடேஜா அண்ட் தல தோனியோட தரிசனம் மறுபடியும் இந்த வருஷமும் கிடைக்கும். தல தோனி எல்லா மேட்ச்லயுமே விளையாடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ஒரு அவர்கிட்ட தாங்க கேட்கணும். ஏன்னா ஐ திங்க் ஒரு பேக்கப் டிவான் கான்வேவும் கீப்பிங் பண்ணுவாருங்க. ஐ திங்க் அவரையும் எடுத்திருக்காங்க. அண்ட் காம்பினேஷன்ஸ் பார்க்கணும். நிறைய மேட்சஸ் தல தோனி ஆடினார்னா நல்லது. ஏன்னா அவரோட பிரசன்ஸ் ஆன் ஃபீல்ட் ரித்துராஜ் கெய்க்வாடுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்ல ஒரு கைடன்ஸா இருக்கும். ஐ திங்க் லாஸ்ட் இயரே நம்ம பார்த்தோம். சில டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு ஏதாவது ஒரு ஒரு கிரன்ச் சுச்சுவேஷன் வரும்போது போய் ரித்துராஜ் அவர்கிட்ட போயிட்டு கேட்கறதாகட்டும். அண்ட் அவங்க 2 பேருமே வந்துட்டு நிறைய கண்ல பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் ஆகுது. அப்படியே அந்த ஒரு குருவை பார்த்து அப்படியே சிஷ்யன் வளர்றது கிளீனா தெரியுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அஸ்வினை மறுபடியும் சிஎஸ்கேல நம்ம எடுத்திருக்கோம்ல. இது தோனியோட பிளானா இல்லை சிஎஸ்கேயோட ஓனர் சீனிவாசன் அவர்களுடைய பிளானா அது? யாரோட பிளான்லாம் தெரியல. பட் சரியான ஒரு பிளானுங்க. நம்ம மண்ணின் மைந்தன்ங்க. நம்மளோட செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம சேப்பாக்குக்கு திருப்பி அஸ்வின் வராரு. எனக்கு என்னன்னா அஸ்வின் சேப்பாக்ல ஆடும்போது டெஃபினெட்லி அஸ்வினுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வச்சாலும் வைக்கலாங்க. தப்பே கிடையாது. ஏன்னா 500 விக்கெட்டு 100க்கு மேல ஒரு டெஸ்ட் மேட்ச் இந்தியாக்காக விளையாடின ஒரே பிளேயர் ஃப்ரம் தமிழ்நாடு. அதனால அவருக்கு டெஃபினட் ஹானர் பண்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சாலும் வைக்கலாங்க. அதுவும் சிஎஸ்கே மஞ்ச சட்டையை போட்டுட்டு அவர் போய் அந்த ஸ்டாண்டை திறந்தாருன்னா அதுக்கு மேல என்னங்க வேணும்? அது பாக்குறதுக்கே அது நடக்கும்னு நினைக்கிறேன். அது இப்போ கூடி சீக்கிரம் நடந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சரியான ஒரு விஷயமா இருக்குங்க. ஐ திங்க் அவர் திரும்பி சேப்பாக்கு ஆடுறதுக்கு சிஎஸ்கேக்கு ஆடுறதுக்கு டெஃபினெட்லி அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நான் கூட விஷஸ்லாம் அனுப்பிச்சேன். அவருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம், இட்ஸ் பீன் சரியான ஒரு சர்க்கிள், ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணாரு. சிஎஸ்கோட ஃபேவரேட்டான சுரேஷ் ரெய்னா ஒரு ஒரு கீ கொடுத்துருந்தாரு. ரிஷப் பண்ட் சிஎஸ்கேல வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நாசுக்காக சொல்லியிருந்தாரு. ஆனால் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அதிக தொகைக்கு அவர் ஏலம் போனதுனால? மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதோட ஐ திங்க் அவர் டெஃபினெட்லி அவர் தான் மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் பிளேயரா இந்த வருஷம் ஐபிஎல்ல இருக்க போறான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த விதத்துல நீங்க ரிஷப் பண்ட்ட நீங்க ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணதே நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணோம். ரிஷப் பந்த்னோடனே நம்ம தான் கொஞ்சம் ஒரு ஒரு 8 கோடி வரையும் நம்ம தான் போகணும். ஐ திங்க் மற்ற டீம்ஸுக்கும் தேவைங்க. நீங்க ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து விட்டு வந்திருக்காரு. அது பஞ்சாப் போனாங்க, அதுக்கப்புறம் கேகேஆர் ஃபுல்லா போனாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா டீம்ஸுமே அவரை டார்கெட் பண்ணாங்க. அண்ட் எல்எஸ்ஜி தொகை இருந்துச்சு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா 23ல அவர் ஸ்டாப் ஆனாங்க. ஆர்டிஎம் கேட்கும்போது நான் 27 கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தா காஸ்ட்லியஸ்ட் பிளேயரா இருக்கணும்ன்ற மாதிரி ரிஷப் பந்த் சொன்னாங்க. நமக்கு இது ஒரு மிஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் ரிஷப் பந்த் டிசர்விங் திஸ். ஏன்னா ஒரு ஒரு கேரக்டருங்க. அவர் ஒரு இந்தியா இந்தியா அணிக்கு மட்டும் கிடையாது. ஒரு 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 ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ல இருந்து ஒரு கம்பேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது ரிஷப் பந்த் பாராட்டி ஆகணும். ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் இட். அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு டெஃபினெட்லி டிசர்வ்ஸ். ஐபிஎல் ஆக்ஷன் 2025 எண்டில் எந்த டீம் கப் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட முடியுமா? கப்பு யார் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. டெஃபினெட்லி அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸ்ல எந்தெந்த டீம் நல்லா எடுத்திருக்காங்கன்னு டெஃபினெட்லி சொல்ல முடியும். ஒரு 4 டீம் அப்படியே சொல்லுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்கோர்ஸ் அவங்க நல்லா எடுத்திருக்காங்க டீம். செகண்ட் நீங்க பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ரிட்டென்ஷன் சூப்பரா இருந்திருக்குங்க. ஐ திங்க் அவங்க எடுத்த 5 பிளேயர்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட் இந்தியன் டீம்ல ஸ்டார் வேர்ல்ட்ஸா இருக்கிறவங்க, கரண்டா ஆடுற பிளேயர்ஸ். நீங்க நம்பர் 5ல எடுத்த திலக் வர்மா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஹேட்ரிக் 100 அடிச்சிருக்காருங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 2, டொமஸ்டிக்ல ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்
டீம வித் அவங்களோட போலிங் யூனிட். நீங்க தீபக் சஹார் ஆகட்டும், ஒரு ட்ரெண்ட் போல்ட் ஆகட்டும், ஒரு அல்லா கசஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அப்கோர்ஸ் அவங்க நல்ல ஒரு ஹோம் கண்டிஷன்ஸ்ல செம்ம ஒரு டீம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் சர்ப்ரைசிங்லி அவங்களுக்கு வந்துட்டு நல்ல டீமா அமைஞ்சிருக்குங்க. அவங்க வந்துட்டு ஹார்டா வந்து ரிஷப் இவங்களுக்கு போனாங்க, ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா போனாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவரு அவங்களுக்கு கிடைக்கல. பட் அவங்களுக்கு லக்கியா கேஎல் ராகுல் சூப்பரான பிரைஸ் கிடைச்சாருங்க. ஒரு ஸ்டீல்னு தான் சொல்லி ஆகணும். கேஎல் ராகுல் ஆகட்டும், மிச்சல் ஸ்டார்க் ஆகட்டும், இந்த ரெண்டு ரெண்டு பைஸுமே பயங்கரமான ஒரு ஸ்டீல்னு தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ரெண்டு பேருமே மிச்சல் ஸ்டார்க் உங்களுக்கு எல்லா இதுலயுமே போலிங் போடுவாரு. கேஎல் ராகுல் நீங்க ஓப்பனிங் ஆடணுமா ஆடுங்க. நான் வந்து நம்பர் 3 ஆடணுமா ஆடுவேன். நான் நம்பர் 4 ஆடணுமா ஆடுவேன். நான் கீப்பிங் பண்ணணுமா பண்ணுவேன். பண்ண வேண்டாமா பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சரியான ஒரு கிரிக்கெட்டர், எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கிரிக்கெட்டர். இந்த மாதிரி ஒரு டீம் அமையறது டெஃபினெட்லி ஒரு கஷ்டம். அதனால டெல்லி கேபிட்டல்ஸ் டெஃபினெட்லி நான் சொல்லுவேன். அண்ட் எஸ்ஆர்எச்சுமே சூப்பரா எடுத்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க பயங்கரமான ஃபயர் பவரு. கூட இஷான் கிஷனும் சேர்றாருங்க. ஐ திங்க் டமால் டுமில்னு வெடிக்க ஹைதராபாத் ஸ்டேடியமே அவங்க ஆடும்போது டெஃபினெட்லி இந்த 4 டீமுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. பட் சர்ப்ரைசிங்லி கேகேஆர் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு லாஸ்ட் இயர் அவங்க சாம்பியன்ஸ். அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அவங்களோட கோர் டீமை வந்துட்டு லாஸ்ட் இயர் இருந்த டீமை எப்படியாவது அவங்க வந்து தக்க வச்சுக்கணும். அந்த பிளேயர்ஸ் திருப்பி வாங்கணும்னு பார்த்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவங்களால எடுக்க முடியல பிளேயர்ஸ். வெங்கடேஷ் ஐயருக்கு ரொம்ப காஸ்ட்லியா போயிட்டாரு அவரு. மேபி ஒரு கேப்டன்சியா பாக்குறாங்களா அப்படின்றது தெரியல இப்போதைக்கு. மேபி அவங்க யோசிக்கலாம். வெங்கடேஷ் ஐயரை ஒரு ஃபியூச்சர் கேப்டனா டெஃபினெட்லி யோசிக்கலாம். ஆர்சிபியும் போனாங்க, ஹார்டா போனாங்க வெங்கடேஷ் ஐயருக்கு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டரில் 8 பேட்ஸ்மேன் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க, அஸ்வின் வரைக்குமே. ஆனால் பவுலிங்கில், அதுவும் குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலிங்கில் சிஎஸ்கே கொஞ்சம் வீக்காக இருக்குங்கிற ஒரு ஃபீல் இருக்கே. ஃபாரின் பிளேயர்ஸாக இருக்கட்டும், இந்தியன் பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் பவுலிங்கில் பெருசாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே. ஐ திங்க் அது என்ன ஒரு கேள்வின்னு தெரியலங்க. ஐ திங்க் பத்திரனா எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட் கிரிக்கெட்ல இப்போதைக்கு பெஸ்ட் டெத் பவுலர். ஒரு குட்டி மலிங்கா தான் அப்படிதான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு மலிங்கா, குட்டி மலிங்காவே நம்ம வச்சிருக்கோம். அண்ட் அவர் எவ்வளோ மேட்சஸ் நமக்காக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லா கிரவுண்டுமே கலக்கியிருக்காரு அப்படின்றது நமக்கு கிளீனா தெரியுங்க. அது மட்டும் இல்லைங்க, நல்ல நல்ல ஃபாஸ்ட் பவுலர் அன்சுல் கம்போஜ்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ரொம்ப அண்டர் ரேட்டடு. இப்பதான் வந்துட்டு ரஞ்சி டிராஃபில 10 விக்கெட் எடுத்துட்டு வராருங்க. ஆல் 10 விக்கெட்ஸ் எடுத்துட்டு அன்சுல் கம்போஸ்னு ஒருத்தர் வராரு. இந்தியா அந்த எமர்ஜிங் டிராஃபி ஒன்று விளையாடினாங்க. ஏசியாக்குள்ள ஒரு டிராஃபி ஆடினாங்க. அதுலயுமே அவர் பயங்கரமா போலிங் போட்டாரு. அவர் சரியான ஒரு போலரா இருப்பாரு. கமலேஷ் நாகர்கோட்டி, அவர் ஒரு அண்டர் 19 இந்தியால பயங்கரமா போட்ட ஒரு ஃபாஸ்ட் போலரு. மறக்க வேணாம், கலீல் அகமத் இருக்காருங்க. ஐ திங்க் லாஸ்ட் இயர் எவ்வளவு நல்லா போட்டாரு. சிஎஸ்கேவோட டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்றதுக்காக முக்கியமான காரணமா இருந்தது அந்த ஒரு கலீல் அகமதோட ஒரு போலிங். அவருமே இருக்காரு. நிறைய போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. நம்ம மறக்க வேணாம், நம்ம ஊர்ல இருந்து அந்த குரு ஜப்னீத் சிங் ஒருத்தர் இருக்காருங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் ஆடுறாரு இப்போ. அவர் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹர்ஷ்தீப் சிங் அளவுக்கு அவர் போடலாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்கில் செட்ஸ் இருக்கு. இப்போ சேப்பாக்ல நடந்த ஒரு பங்களாதேஷோட ஒரு ஒரு மேட்ச் அப்போ நெட் போலிங் இந்தியன் டீமுக்கு போயிருக்காரு. கௌதம் கம்பீர் வந்துட்டு அவரை பார்த்துட்டு, இவரை ஏன் நம்ம வந்து ஆஸ்திரேலியா கூட்டிட்டு போக கூடாது ஃபாஸ்ட் போலரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் இன்னும் ரஞ்சி டிராஃபி ஆடல, அவர் எப்படி நம்ம கூட்டிட்டு போறது அப்படின்னு விட்டுட்டு போயிருக்காங்க. பட் டெஃபினெட்லி அவருமே ஒரு ஃபாஸ்ட் போலர். நம்ம டு வாட்ச் அவுட் ஃபார். டெஃபினெட்லி ஒரு நட்ராஜன் எப்படி நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசரா வந்தாரோ, அதே மாதிரி அந்த ஒரு ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் நட்ராஜன் கலந்த ஒரு கலவையா குர்ஜப்னீத் சிங் டெஃபினெட்லி இருப்பார். சிஎஸ்கேவோட செல்லப்புள்ள, சிஎஸ்கேவோட ஃபேவரட் பவுலர் தீபக் சாகரை நம்ம மும்பைக்கு இந்த தடவை விட்டு கொடுத்துட்டோமே. இல்லைங்க. ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா, தீபக் சாஹாரோட நீங்க கரியர் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அ அ நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டுங்க அவர் அந்த ரேட்டுக்கு போனது. ஏன்னா வந்துட்டு, நீங்க ஓவர் தி இயர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு கடந்த ஒரு 3 வருஷமாவே வந்துட்டு ஃபுல் சீசன் ஆட முடியல அவரால. அவருக்கு ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருக்கு. நீங்க வந்துட்டு ஒரு தி ஒரு ஃபாஸ்ட் பவுலரா உங்களுக்கு அந்த ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்துச்சுன்னா, அது திரும்ப 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 வந்துட்டே இருக்கும். நீங்க அந்த ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு ஒரு ஆக்ஷன் நீங்க மேட்ச் ஒரு செம்ம இன்டென்சிட்டியோட ஆடும்போது, அது திருப்பி திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. தீபக் சாஹர். அண்ட் நீங்க வந்து தீபக் சாஹார
நம்பி நீங்க ஒரு 10 கோடி குடுத்து நீங்க எடுக்கும்போது திடீர்னு இன்ஜுரி ஆயிட்டாரு அப்படின்னா வந்துட்டு, அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆயிடும். உங்களோட பவுலிங் யூனிட்டே நீங்க அவர டிபெண்ட் பண்ணி 2 வருஷம் அதுல தான் நம்ம சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் பண்ணோம். நீங்க வந்துட்டு அவர 14 கோடி கொடுத்து எடுத்துட்டு, அன்பார்ச்சுனேட்லி அவர ஃபுல் டோர்னமெண்ட் ஆட வைக்க முடியல. அதனால தான் ஒரு டொமஸ்டிக் பிளேயர் முகேஷ் சௌத்ரி ஆகட்டும், நீங்க வந்து துஷார் தேஷ்பாண்டே ஆகட்டும், இந்த மாரி ஒரு பவுலர்ஸ டிபெண்ட் பண்ணி வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா, அதுவே ஒரு நல்ல விஷயமா தான் இருந்தது. துஷார் தேஷ்பாண்டேவும் அவரும் இந்தியன் டீமுக்கு கால் அப் வந்துருச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பொறுத்தவரைக்கும் எந்த பிளேயரை போட்டி போட்டு எடுக்கிறதுல தோத்து போனாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? இந்த பிளேயர் எடுத்திருந்தா டீம் இன்னும் ஸ்ட்ராங்கா சூப்பரா இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கோட்ட விட்டுட்டாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஆ டெஃபினெட்லி நீங்க சொன்ன மாரி நட்ராஜன எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சூப்பரா இருந்திருக்கும். பட் ஆனா அந்த சிச்சுவேஷன் அவர் வந்த நேரம் அந்த மாரி இருந்துச்சு. அண்ட் சாய் கிஷோர் டெஃபினெட்லி நம்ம ஊர் பையன். அவர எடுத்தாங்க. அண்ட் ஆர்டிஎம்ல அன்பார்ச்சுனேட்லி இவங்க மேட்ச் பண்ணிட்டாங்க. ஜிடி மேட்ச் பண்ணிட்டாங்க. மத்தபடி எனக்கு தெரிஞ்சு அ பிளான் பண்ணதோட பெட்டர் டீம் தாங்க வந்திருக்கு. மேபி எனக்கு ஒரு ஆசை, மேபி ஒரு ஃபாஃப் டு பிளஸிய நம்ம திருப்பி எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது. எஸ், எஸ். எல்லா ரசிகர்களும் அதான் எதிர்பார்த்தாங்க. ஆமா. ஃபாஃப் டு பிளஸிய மேபி நம்ம எடுத்திருந்தோம்னா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது. பட் நீங்க ஃபாஃப் டு பிளஸிய நீங்க எடுத்துட்டு நீங்க ஆட வைக்காம இருந்தீங்கன்னா, அது நல்லா இருக்காது. அது ஏன்னா ஆல்ரெடி நீங்க டெவான் கான்வே உங்களுக்கு நல்ல ஒரு பிளேயர் இருக்காரு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது ஃபாஃப் டு பிளஸியோட அவசியம் தேவையில்லாம வந்திருக்கும். சிஎஸ்கேவோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஐ திங்க் ஓவர் தி இயர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவோட அந்த ஒரு மிடில் ஆர்டர் அந்த ஒரு நம்பர் 4ல ஆடுற ஒரு பேட்டரும் சரி, அ அந்த ஒரு பிரச்சனை டெஃபினெட்லி இருந்துச்சு. இந்த வாட்டி டெஃபினெட்லி அந்த ராகுல் திரிபாதி, தீபக் கூட எடுத்திருக்காங்க. சாம் கரன் எடுத்திருக்காங்க. ஒரு மாரி நல்ல ஒரு செட் ஆன மாரி எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல வந்து சிஎஸ்கே வந்து அது ஒரு ஸ்ட்ரென்த்தா தோணுச்சு. அண்ட் நீங்க வந்து அ அண்ட் நீங்க வந்து ஆர் அஸ்வின வந்து எடுத்திருக்கிறது நல்ல ஒரு அடிஷன். 100 அஹமதும், ஆர் அஸ்வினும் போட்டாங்கன்னா டெஃபினெட்லி அது ஒரு சரியான ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்குன்ற மாரி எனக்கு தோணுச்சு. வீக்னஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அ ரவீந்திர ஜடேஜா, சிவம் தூபே, சாம் கரன், அ ஷிவ் எல்லாருமே ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நடுவுல இருக்காங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜும் இருக்கலாம். சம்டைம்ஸ் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாவும் இருக்கலாம். யார் நல்லா பினிஷ் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஃபாரின் பிளேயர்ஸை எடுக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவுக்கு சிஎஸ்கே டீம் போகலையோ, பேர் சொல்ற மாதிரியான பிளேயர்ஸ் சிஎஸ்கே டீம்ல இல்லையோங்கிற ஒரு கேள்வி இருக்கே. டெஃபினெட்லி ஒரு மார்க்கஸ் டாய்னிஸுக்கு கொஞ்சம் போயிருந்திருக்கலாம். அ மார்க்கஸ் டாய்னிஸ் ஆகட்டும், ஒரு மார்க்கோ யான்சன் அப்படின்ற மாரி ஒரு பிளேயருக்கு வந்து டெஃபினெட்லி போயிருந்திருக்கலாம். பட் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டு சேப்பாக் கண்டிஷன்ஸ்ல மார்க்கோ யான்சன் டெஃபினெட்லி நல்லா பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு டால் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். பட் அது ஒரு அது கண்டிப்பா வேணும். பட் இல்லாம இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சாம் கரன் மாரி ஒரு பவுலருமே நல்ல ஒரு பவுலர் தான். நல்ல ஒரு 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 மேட்ச் தான். அஃப்கோர்ஸ் நல்ல ஒரு கட்டர்ஸ் போடுவாரு. நல்ல டெப்த்ல போடக்கூடிய ஒரு பவுலரு. தோனிக்கு எப்பவுமே அந்த நியூ பால்ல ஸ்விங் பண்ற பவுலர வச்சு சூப்பரா விளையாட தெரியும். அஃப்கோர்ஸ் இப்போ ரித்துராஜ் ஷாம் கரன் கெய்க்வாட் வந்துட்டு நல்ல பவுலர் தான். ஆனா ஷாம் கரன் எப்படி பால் போட்டாலும் ஆப்போசிட் டீம் அடிச்சு பொளந்து கட்டிடுறாங்களே. அது வந்து சென்னைக்கு ஆடும்போது அந்த மாரி நடக்கலையே. நீங்க வந்து ஆப்போனன்ட்ட அவர் பஞ்சாப் ஆடும்போது தான் அது அந்த மாரி நடந்தது தவிர, நீங்க சென்னைக்கு ஆடும்போது அவர அது அவ்வளோ ஈஸியாலாம் அடிக்க முடியல அவர. ஸோ அது கொஞ்சம் ஸ்மார்ட்டா டெஃபினெட்லி ஆப்பரேட் பண்ணுவார்ன்ற மாரி எனக்கு தோணுது. அவர் பேட்டிங்குமே மறக்க வேணாம். அவரு வந்துட்டு செம கான்ட்ரிபியூட்டர், நல்ல ஃபினிஷரு. இன்னும் மெச்சூர்டா வராருங்க. இன்னும் ஃப்ரெஷ்ஷா வராரு. இப்போ அவரு ரொம்ப நாளா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்ஜுரில இருந்து தான் சாம் கரன் வராரு. ஸோ அதனால டெஃபினெட்லி அவர் ஃப்ரெஷ்ஷா வருவாரு. அ அ சீசன் அப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தாருன்னா சிஎஸ்கே நல்லது. ரஷீத் கான பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பவுலிங் பண்றாரோ அந்த அளவுக்கு பேட்டிங்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஆனா நூர் முகமது வந்து பவுலிங் மட்டும் தானே. பேட்டிங் அந்த அளவுக்கு கிடையாது இல்லையா? நம்ம என்னங்க 8 பேட்ஸ்மேன் தாங்க. அது மேல அது தவிர இல்லாம ஒரு இம்பாக்ட் பிளேயர் வேற நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 9 பட் அவர் பேட்ஸ்மேன் கம்பேர் உங்களால பண்ணும் பொழுது சொல்ல வரேன். நீங்க அவர ஸ்பின்னரா தான் நம்ம எடுத்திருக்கோங்க. ஐ திங்க் 9 பேட்ஸ்மேன் அ 8 பேட்ஸ்மேன் அடிக்கலன்னா 9வது பேட்ஸ்மேன் வந்து அடிச்சு வின்னே பண்ண முடியாதுங்க. ஐ திங்க் நூர் அஹமத் மோர் ஆஃப் ஒரு ஒரு ஸ்பின்னர், ஒரு ஒரு அசெட் அண்ட் ஃபீல்டிங்ல பயங்கரமான ஒரு ஃபீல்டருங்க. சரியான ஒரு அசெட் அவரு ஃபீல்டிங்ல. ஐ திங்க் டெஃபினெட்லி ஆ நூர் அஹமதுக்கு நூர் அஹமத், ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வினோட காம்பினேஷன்
ஏன்னா 3 டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கில்லு தானங்க. ஒண்ணு ரிஸ்ட் ஸ்பின்னரு, ஒண்ணு ஆஃப் ஸ்பின்னரு, ஒண்ணு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னரு. இத வச்சு விளையாடலாம். எனக்கு தெரிஞ்சு டெஃபினெட்லி சிஎஸ்கே இந்த வருஷம் நல்லா பண்ணுவாங்கன்னு எனக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட முதல் அந்த 11 வீரர்கள் யார் யார் எந்தெந்த லெவலில் வந்து விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் மாதிரி சொல்ல முடியுமா? ஒரு நேம் லிஸ்ட் சொல்லிட முடியுமா? ஐ திங்க் ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டன் ஓபன் பண்ணுவாரு வித் டெவான் கான்வே 2 ஆச்சு. 3வது எனக்கு தெரிஞ்சு ராகுல் திரிபாதி ஆடுவாரு. இல்லாட்டி தீபக் கூட யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க. நம்பர் 4ல நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. நம்பர் 4ல ஆடுவாரு. அது நம்பர் 3, 4 யாராவது ஒருத்தர் ஆடிப்பாங்க. 5ல சிவம் தூபே ஆடுவாரு. அதுக்கப்புறம் நீங்க 6ல நீங்க பாத்தீங்கன்னா இவர் இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. அப்புறம் 7ல சாம் கரன் இருக்காரு. 8ல தல தோனி வந்துருவாரு. 9 அஸ்வின், 10 ராணா இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் யாராவது ஒருத்தரை ஆட வைப்பாங்க. இம்பாக்ட் பிளேயரா வேணும்னா இது வந்து என்னோட பேட்டிங் 11. போலிங்ல இன்னொரு இம்பாக்ட் பிளேயரை நீங்க இன்னொரு போலரை கொண்டு வந்துக்கலாம். இதான் என்னோட வெரி வெரி சிம்பிள். ஐபிஎல் அந்த 100 இம்பாக்ட் பிளேயரா நீங்க வந்துட்டு கொண்டு வந்துப்பீங்க. ரச்சின் ரவீந்திராக்கு பதிலா நீங்க கொண்டு வந்துப்பீங்க. ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் யார் கப்படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு? எந்த டீமுக்கு அதிக சான்சஸ் இருக்கு? ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் ஹங்கிரியரா இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்க கப் அடிச்சு. பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகி 2 வருஷமா பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகல. மஹேலா ஜெயவர்தனே திருப்பி வந்திருக்காரு கோச்சிங் ரோல்ல. அவங்க டெஃபினெட்லி ரொம்ப ஹங்கிரியரா இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம சிஎஸ்கே சொல்ல தேவையில்ல. அவங்களும் டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு பஞ்சா தெரியுறாங்க. நல்ல ஒரு யங் ஸ்குவாடா எடுத்திருக்காங்க. யூஸ்வலி சொல்லுவாங்க ரொம்ப வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ் தான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. பட் இந்த வாட்டி நல்ல ஒரு யங் ஸ்குவாடா பில்ட் பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி அவங்களோட நெக்ஸ்ட் இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க கேகேஆர் அஃப்கோர்ஸ் நல்ல ஸ்ட்ராங் டீம். ஆர்சிபி டெஃபினெட்லி இந்த வருஷம் ஈஸால என்ன நடக்கும்ன்றது தெரியல. அவங்களும் இதுவா இருப்பாங்க. பட் என்னோட பிக்ஸ் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டெஃபினெட்லி. அண்ட் ஏன் நான் மும்பை இந்தியன்ஸ் சொல்றேன்னா கரண்டா ஆடுற க்ரீம் ஆஃப் த டீம் இருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு போலிங் டிபார்ட்மெண்ட்ல. ட்ரெண்ட் போல்ட், தீபக் சாஹார், ஒரு சரியான ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் ஒரு அல்லாஹ் கஃபான் சார் அப்படின்ற ஒருத்தர் வச்சிருக்காங்க. அவரு ஒரு மாதிரி நல்ல சார்ட்டட் டீம் மாதிரி அவங்க தெரியுறாங்க. அப்ப இந்த வருஷம் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் கப்பு மும்பைக்கு தான். அப்படிதான் மும்பை பார்க்கணும். அண்ட் சிஎஸ்கே. அதான் மும்பை அண்ட் சிஎஸ்கே ஃபைனல். ஓகே, ஃபைனல்ஸ் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஓகே. ஐபிஎல் ஆக்ஷன் 2025 நடந்து முடிஞ்சிருக்கு. இதை வச்சு இனி நடக்கக்கூடிய போட்டிகளில் எப்படியெல்லாம் நடக்க போகுது, யார் எந்தெந்த பிளேயர் எப்படியெல்லாம் ப்ளே பண்ண போகிறாங்க, கப்பு யாருக்கு அப்படிங்கிற வரைக்குமே நிறைய விஷயம் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். டேஸ்டில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர். Taste the Daily.